வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல பவர்ஃபுல்லான 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மெரைன், இன்னொன்னு வந்து 7 வார்லார்ட், அடுத்து பாத்தீங்கன்னா யான்கோ. இந்த யான்கோ வராங்க இல்லையா, அதெல்லாம் ஈஸியான ஒண்ணு கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா இப்ப பைரேட் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு எனிமி மெரைன் மட்டும் கிடையாது. இன்னொரு பைரேட் குரூ கூட அவங்களுக்கு எனிமியா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஓன் பைரேட் குரூல இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட நம்ப முடியாது. அப்படி இருந்தும் ஒரு சில பைரேட்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான யான்கோவா இருந்திருப்பாங்க. யான்கோவா இருக்காங்கன்னா அவங்க ஒரு சில டெரிட்டரிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோல யான்கோல இருக்கிறதுலே யாரு ரொம்ப பவர்ஃபுல், யாரு வீக்குங்கிற ஒரு ரேங்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 7th பக்கி வந்து யான்கோவானது அவனோட லக்குனால. ஃபர்ஸ்ட் வந்து வார்லார்ட் ஆயிருந்திருப்பான். அந்த வார்லார்ட் ஆனதுமே ஒரு லக்னால தான் வந்து ஆயிருந்திருப்பான். இம்பல் டவுன்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்னால அங்க இருக்க ஒரு சில பேர் வந்து பக்கி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாருமே இவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நம்புவானுங்க. ஒயிட் பீரியட் இருக்கா இல்லையா, அவருக்கு அகைன்ஸ்டாவே இவனால பேட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்புற நிறைய பேர் வந்து அவனோட இருந்திருப்பாங்க. இந்த ஒரு ஃபேம்னால தான் இவன் வந்து வார்லார்டுமே இருந்திருப்பான். ஸோ இப்போ வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 7 வார்லார்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு. எதனாலனா crocodile அதுக்கப்புறமா டோஃப்ளமிங்கோ அவங்க 2 பேரும் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணாங்க இல்லையா, இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, அதனால அது எடுத்துடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த 7 வார்லார்ட் சிஸ்டத்தையே கலைச்சிருவாங்க. அதனால மீஹாக் crocodile இருக்காங்க இல்லையா, அவங்களை கேப்சர் பண்றதுக்கு மெரைன்ஸ் வந்து போயிருப்பாங்க. அசால்ட் அவங்க எல்லாருமே டீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா crocodileம் மீஹாக்கும் சேர்ந்து வந்து ஒரு கில்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் கிராஸ் கில்ட். ஸோ அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும். crocodile இருக்கா இல்லையா, அவன் வந்து பக்கிக்கு வந்து கடன் கொடுத்துருப்பான். ஸோ அந்த கடனை கலெக்ட் பண்றதுக்காக பக்கியை மீட் பண்றதுக்காண்டி போவான். ஸோ அப்போ பக்கி கிட்ட வந்து காசு இருக்காது. அதனால அவனோட பைரேட் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து அந்த கடனுக்காக crocodileட்ட வந்து கொடுத்துருப்பான். கிராஸ் கில்ட்ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரிலீஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, பைரேட்ல இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பக்கியோட ஒரு பக்தர்கள் தானே. ஸோ அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, பக்கியை மெயினா வச்சு மீகாக்கையும் அதுக்கு அடுத்து crocodileயும் அவருக்கு கீழே இருக்க மாதிரி போஸ்டரை டிசைன் பண்ணி ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவானுங்க. இதை பார்த்த எல்லாருமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க. பக்கிக்கு கீழே தான் மீகாக்கும் crocodileம் இருக்க மாதிரியான ஒரு பிம்பங்கிறது வந்து உருவாயிருந்திருக்கும். வானோ ஆர்க்ல வந்து லூஃபி வந்து கைடோ வந்து டிஃபீட் பண்ணிருப்பான். லாவும் கிட்டும் பிக் மம் வந்து டிஃபீட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஒரே டைம்ல 2 யான்கோ வந்து டிஃபீட் பண்ணனால அந்த 2 பிளேஸுக்கு அடுத்த 2 யான்கோவை வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. யாருன்னா ஒன்னு வந்து லூஃபி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பக்கி தான் அவங்களோட லீடருங்கிற மாதிரி ஒரு பிம்பம் அவங்களுக்கு தெரிஞ்சனால பக்கிய அடுத்த யான்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதனால தரமான அடி வந்து வாங்கி இருந்திருப்பான். பட் பக்கிக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கு. அடுத்து வந்து பைரேட் கிங் ஆகணுங்கிற ஒரு ட்ரீம்ங்கிறது வந்து அவனுக்கு இருக்கு. இவனோட டெவில் ஃப்ரூட் பராபரா நோமி, இவனோட பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதை ஸ்பிளிட் பண்ணி இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பாரமிசியாவா இருக்கனால இதுக்கு வந்து அவேக்கன் பண்றான்னு வச்சுங்களேன், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு நமக்கு பவர்ஃபுல்லா இல்லாத மாதிரி நமக்கு தெரியலாம். கண்டிப்பா ஒரு டைம்ல ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. 6th பிக் மம். ஃபீமேலா இருந்து யான்கோவான ஒரே பர்சன் பிக் மம் மட்டும்தான். பிக் மம் வந்து பைரேட்டா இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்த பைரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ரோஜர் வந்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம மெரைன் சைடு பாத்தீங்கன்னா கார்ப் வந்து இருந்திருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து பிரைம் லெவல் பவர்ல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்பையிலேருந்து பிக் மம் வந்து பைரேட்டா இருந்தவங்க. பிக் மம் ஸ்டார்டிங்ல பிளான் பண்ணிடுவாங்க அவங்களோட பைரேட் குரூ இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு. அதனாலதான் யுவான் கோட் இருந்து அடிச்சு அந்த டெவில் ஃப்ரூட் வந்து பிடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் அதை கைடு அதை பிடிங்கி சாப்பிட்டுருவான். அதுல இருந்து அவங்க 2 பேருக்குமான சண்டைங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் ஃபைனலா அவங்க 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க. அது வேற ஸ்டோரி. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இவரோட பைரேட் குரூ வந்து ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பிக் மம் வந்து இருந்திருப்பா. ஸோ பிக் மம்மோட பைரேட் குரூ இருக்கு இல்லையா, இது எல்லாமே இவரோட ஃபேமிலியை சுத்தியே இருக்கும். இவளுக்கு மொத்தம் 43 ஹஸ்பண்ட், 85 பசங்க. கட்டாகுரியெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பிக் மம்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ இவெல்லாம் இருந்தது வந்து இந்த பைரேட் குரூ வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி இருந்திருக்கும். இவளோட டெவில் ஃப்ரூட்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சோறு நோமி இவளோட சோலை யூஸ் பண்ணி நிறைய ஹோமிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஹோமிஸ் இருக்கு இல்லையா, அது இவளுக்கு ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கும். பிரம்மதீஸ் எல்லாம் பிக் மம்காக என்ன வேணாலும் பண்ணும். நிறைய ஹோமிஸ் ஆர்மியை வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பான். பிக் மம்மோட ஸ்கின்னுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டு. ஸோ அவளால ஒருத்தவங்களோட லைஃபை கூட எடுக்க முடியும். இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த பிக் மம் தான் லாவுக்கும் கிட்டுக்கும் எக்ஸ்ட்ரா பேட்டில் பண்றப்போ அந்த பேட்டில் வந்து தோத்துருந்திருப்பாங்க. 5th கைடோ. வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர்னா அது கைடோ தான். கைடோ பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரை கேட்டாலே அரண்டு திருச்சோற நிறைய பைரேட் குரூ வந்து இருக்காங்க. மோரியா இருக்கா இல்லையா, அவனோட பைரேட் குரூ எல்லாம் ஃபர்ஸ்டே முடிச்சுட்டது வந்து கைடோ தான். கைடோ வந்து பைரேட் குரூ ஸ்டார்ட் பண்றப்பே சொல்லியிருப்பான், என்னோட லாங்கிறது வந்து ப்ரூட்டாலிட்டி தான் சொல்லிட்டு. கைடோ கீழே எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னா ஒரு 2000 3000 பேராவது வந்து அவன் கிட்ட வந்து இருந்திருப்பாங்க. வானோ கண்ட்ரியவே சதைச்சிருந்திருப்பான். இவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பவர்ஃபுல்லா இருந்த நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதுல முக்கியமான 3 பேர்னா கிங், குயின், ஜாக். ஸோ இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுல கிங் இருக்கான் இல்லையா, அவெல்லாம் கைடோவுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான்.
தான். கைடோக்கு அகைன்ஸ்டா 1-to-1 பேட்டில் பண்ணி வின் பண்றதுங்கிறதெல்லாம் ஈஸியான ஒண்ணு கிடையவே கிடையாது. கைடோவோட டெவில் ஃப்ரூட் ஊஓகோனோமி மித்திக்கல் ஜோயன் வேற. இவனால டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், இல்லனா ஹைபிரிட் ஃபார்ம்ல இருப்பான். சோ அப்படி இருக்கப்போ இவனோட டியூரபிலிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். இவன் பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்ப கூட ஓனிகாஷிமா இருக்கு இல்லையா, அதை இவனோட க்ளௌடை யூஸ் பண்ணி தூக்கிக்கிட்டே அதுல வந்து பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். லூஃபிக்கு அகைன்ஸ்டா மட்டும் பேட்டில் பண்ணிருக்க மாட்டான். கிட், லா, ஜோரோ, அப்புறம் கில்லர் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு அகைன்ஸ்டா வந்து கைடோ வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். லூஃபி வந்து 5th கியர் அன்லாக் பண்ணனால தான் கைடோ வந்து டிஃபீட் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் கைடோ அப்படின்னாலே வந்து அது ஒரு ஃபியருக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்திருப்பான். 4th மங்கி டி லூஃபி. நிறைய பேர் லூஃபி வந்து 4th சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இன்னும் லூஃபி வந்து அவரோட ஃபுல் பவர் அச்சீவ் பண்ணல. இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக்ல வந்து லூஃபி யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லூஃபி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைரேட் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவனோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பான். வேர்ல்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சரா இருக்க கைடோவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா யான்கோ அந்தஸ்துக்கு வந்து போயிருந்திருப்பான். இந்த ஜேர்னியே வந்து வேற லெவல். இது இடையில வந்து நிறைய பவர்ஃபுல்லான எனிமீஸ் வந்து டிஃபீட் பண்ணிருக்கான். கைடோவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் கைடோ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பான். பட் லூஃபி வந்து 5th கியர் அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கைடோவை வந்து இவனால டிஃபீட் பண்ண முடிஞ்சிருக்கும். 5th கியர் லூஃபியால அவன் இமேஜினேஷன் பண்றா இல்லையா, அந்த அளவுக்கு அவனால பேட்டில் பண்ண முடியும். அவன் ஃப்ரீடமா இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேசியா இருந்துகிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் தான் வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து லூஃபியை வந்து ரொம்ப டேஞ்சரா பார்க்கும். ஸோ என்னதான் லூஃபி வந்து 5th கியர் வந்து யூஸ் பண்ணாலும் இன்னும் அதுல நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்ண போறான். அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3rd டீச் பிளாக் பியர்டு. இவன் எப்படி யான்கோவா இருந்திருப்பான்னா, மெரைன் வார் நடந்தது இல்லையா, அந்த வார்ல ஒயிட் பியர்டை கில் பண்ணி அவரோட டெவில் ஃப்ரூட்டையுமே எடுத்திருந்திருப்பான். ஸோ அப்போதைக்கு ஒயிட் பியர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருந்திருக்க மாட்டாரு. ஆல்ரெடி வார்னால நிறைய அடியில் அவருக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி பிரைம் லெவல் பவர்லாம் அப்போதைக்கு இருந்திருக்க மாட்டாரு. ஸோ கில் பண்ணிட்டு அவரோட டெவில் ஃப்ரூட்டை வந்து எடுத்தான் இல்லையா, அதுக்கப்புறமா ஒயிட் பியர்டை வந்து லீட் பண்ணது வந்து மார்க்கோ. ஸோ மார்க்கோக்கு ஒரு இன்டென்ட் இருக்கும், பிளாக் பியர்டை ஒரு நாள் வச்சு செஞ்சிடணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நடந்த பேட்டில்ல அவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணிருப்பான். அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருந்த பிளேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பிடிச்சனால அடுத்த யான்கோவா பிளாக் பியர்டு வந்து ஆயிருந்திருப்பான். இவன்ட்ட வந்து 2 டெவில் ஃப்ரூட் இருக்கு. ஒன்னு வந்து யாமி யாமி நோமி, இது வந்து லோக்கியா டைப். ஸோ இதால வந்து டார்க்னஸை கிரியேட் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதால ஒரு லைட்டை கூட இழுக்க முடியுங்கிறனால ஒரு பேட்டில்ல உனக்கு நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்கு. ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸரா இருந்தாங்கன்னா அவனை வந்து டச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு அவங்களால அந்த டெவில் ஃப்ரூட் பவரை கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளஸ்ஸான எபிலிட்டி எல்லாம் இந்த டெவில் ஃப்ரூட் வந்து தந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து குரா நோபி, இது வந்து பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட். ஸோ இதோட பவர்ங்கிறது வந்து வேற லெவல்ல இருக்கும். இதால ஒரு பெரிய ஷாக் வேவே கிரியேட் பண்ண முடியும். ஒயிட் பியர்டு வந்து இது வந்து வேற லெவல்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுவான்னா, இப்ப லாவுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டதுக்கு அப்புறமா அவனோட டெவில் ஃப்ரூட்டையுமே எடுக்க போயிருந்திருப்பான். ஸோ இவனால இன்னும் எவ்வளவு டெவில் ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் கிடையாது, இவன் ஹாக்கி யூஸரும் கூட. ஆர்மமெண்ட் ஹாக்கி, அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் ஹாக்கி, இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஸோ கண்டிப்பா இவனாலையும் கான்கரர் ஹாக்கிங்கிறது வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல அதை நம்ம பார்க்க தான் போறோம். செகண்ட் சாங்ஸ். சாங்ஸ் எல்லாம் ஒரு தரமான ஒரு கேரக்டர். சாங்ஸ் வந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கியுமே யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதுலயும் கான்கரர் ஹாக்கி வந்து அல்டிமேட்டா யூஸ் பண்ணுவாரு. அது மட்டும் கிடையாது, இவரால் ஸ்வாட் யூஸ் பண்ணியும் வேற லெவல்ல பேட்டில் பண்ண முடியும். இவருக்கும் மீகாக்குமான பேட்டில்ங்கிறது வந்து நிறைய டைம் நடந்திருக்கும். ஸோ அந்த பேட்டில் பத்தின புகழ் வந்து நிறைய இடத்துல பரவி இருந்திருக்கும். பட் சாங்ஸுக்கு ஹேண்ட் போனதுக்கு அப்புறமா மீகாக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால அந்த பேட்டில்ங்கிறது வந்து திரும்ப கண்டினியூ ஆயிருந்திருக்காது. ஸோ இவர் வந்து கிட்டுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ தரமான சம்பவத்தை பண்ணிருப்பாரு. ஆல்ரெடி கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து இவர் பார்த்தனால இவர் சிங்கிளாவே போயிட்டு அவனோட ஷிப்பையே முடிக்கிற அளவுக்கு ஒரு தரமான அட்டாக் போட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த அட்டாக்ல ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட்டு பண்ணாரானா அப்படிலாம் கிடையாது. நார்மலாவே வந்து இவரால் அதை பண்ண முடிஞ்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா கிரீன் புல் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வானோ கண்ட்ரிக்குள்ள போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்போ இவர் அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராகாம ஒய்ஃபை மாதிரி இவரோட கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணி அவனை மிரட்டி அனுப்பிச்சு விட்டுருந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய தரமான சம்பவத்தெல்லாம் வந்து சாங்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. சாங்ஸோட பவர் இன்னொரு இடத்துல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இப்போனா கைடோவுக்கு அகைன்ஸ்டா லூஃபி வந்து பேட்டில் பண்ணுவான் இல்லையா, அந்த பேட்டில் அப்போ கைடோ என்ன சொல்லியிருப்பானா, என்னைய ஸ்டாப் பண்ணணும்னா ஓடன், அதுக்கப்புறமா வந்து சாங்ஸ், இன்னும் ஒரு சில பேர்லாம் சொல்லி இவங்கள மாதிரி இருந்தா தான் உன்னால வந்து என்னை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். கைடோ வந்து மெரைன் வார் நடந்தது இல்லையா, அந்த வார்ல ஒயிட் பியர்டை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருந்திருப்பான். அவனை ஸ்டாப் பண்ணது சாங்ஸ் தான். ஸோ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து வந்து மெரைன் ஃபுட் வாருக்கு வந்து வந்திருப்பாரு. வந்து அதையும் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒயிட் பியர்டு. ஒயிட் பியர்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். இவர் வந்து பைரேட் ஆனது பெரிய ட்ரெஷர்லாம் கேப்சர் பண்ணணும், நமக்கான பெரிய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவர் வந்து பைரேட் ஆயிருந்திருப்பாரு. ஸோ அதுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தேவைங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா இவரோட ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப வறுமையா இருந்தனால வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஐலாண்டை வந்து அவங்களோட சேர்த்துட்டு இருந்திருக்காது. ஒரு வில்லேஜை காப்பாத்துறதுக்காண்டி தான் அவர் பைரேட் ஆயிருந்திருப்பாரு. ஸோ அதுல கிடைக்கக்கூடிய காசை வச்சு தான் அவர் வில்லேஜை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதனால சின்ன வயசுல இருந்து இந்த ஃபேமிலி எல்லாம் இல்லாம இருந்தனால
அப்படிங்கிறதுனால இந்த ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஒரு பைரேட் க்ரூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பைரேட் க்ரூல இருக்க எல்லாருமே வந்து இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எல்லாருமே ஒரு சன் மாதிரி தான் பார்த்திருப்பாரு. எந்த அளவுக்கு அன்பா இருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாவும் இருந்திருப்பாரு. ஸோ எனக்கு வந்து காட் வேலில வந்து ஒரு தரமான இன்சிடென்ட் இருக்கும். ராக்ஸ் இருக்கான் இல்லையா, ராக்ஸுக்கு வந்து ஈமுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஒயிட் பீரியட் வந்து ஒன்று கேட்டிருப்பான். ஸோ என்னோட சேர்ந்து நீ பேட்டில் பண்றியான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒயிட் பீரியடும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்போதைக்கு இருந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்திருந்தா தான் ராக்ஸ் வந்து அந்த வார்த்தையை வந்து கேட்டிருந்திருப்பான். இவருமே 3 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவாரு. கான்குரர் ஹாக்கி எல்லாம் மாஸ்டரே இவர் பண்ணியிருப்பாரு. இவருக்கும் ரோஜருக்குமான பேட்டில்ங்கிறது வந்து நிறைய டைம் வந்து பார்க்குற இடத்துல அடிச்சுப்பாங்க. இவங்க 2 பேருமே ஈக்குவலா சண்டை போட்டிருப்பாங்க. இவரோட டெவில் ஃப்ரூட் தான் குரா நோமி. இவர் பிரேம்ல இருந்தார் இல்லையா, இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை யூஸ் பண்ணி ஒரு உலகத்தையே அழிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா வந்து ஒயிட் பீரியட் வந்து இருந்திருப்பாரு. உங்களுக்கு யான்கோல யார் ரொம்ப பிடிக்கும், யார் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.